வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்றபடி என்றால், கடந்த சில வாரங்களாக நாங்கள் கடந்த கால சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அது தொடர்பான பல்வேறு உரையாடல்கள் நடைபெறுகின்றது. கடந்த உரையாடல்ல மனோரஞ்சன், முன்னாள் லேக் ஹவுஸ் மற்றும் ரூபானி ஊடகங்களின் முக்கியஸ்தர் மனோரஞ்சன் விடுதலை புலிகளுடைய நிழல் அரசு பற்றி உரையாடி இருந்தார். இது தொடர்பில் அது தொடர்பான சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு, தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்குமாக எங்களோடு இணைந்து கொள்கிறார் முன்னாள் போராளி முல்லைமதி அவர்கள். அவர் கவிஞர், ஆய்வாளர். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். மனோரஞ்சன் தன்னுடைய கருத்தை அல்லது தன்னுடைய தகவலை, தன்னுடைய செய்தியை சொன்னேன். நான் ஒரு தமிழனாக, ஒரு தேசிய ஈழத்தமிழ் ஒரு இன உணர்வாளனாக, ஒரு முன்னாள் போராளியாக இருந்தவன் என்ற வகையில ஏதோ ஒரு வகையில நான் இன்றைக்கு ஒரு பொதுமகன் என்ற வடிவத்தில இருந்து அவருடைய பொதுமகன் சொல்லலாம். முல்லைமதி, அவருடைய நீங்கள் முதல்ல இந்த தொப்பிய மாத்திரத முதல்ல நிப்பாட்ட வேணும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தொப்பி மாத்த இல்லாது. நீங்கள் பொதுமகனுக்கு ஏற்ற மாதிரி தான் தொப்பி போட வேணும். நீங்கள் பொதுமகன் அல்ல. நைட்ல படுக்கிற உடுப்பை போட்டுக்கொண்டு நீங்கள் நகரத்துல போய் நிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரே டிராமா பண்ணலாம். இல்லோ, நீங்கள் பொதுமகன் அல்ல. இப்ப நான் கதைக்கிற விஷயத்தை மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நான் சொல்ற பதிலை மக்கள் உள்வாங்குகிறார்கள். நீங்கள் மனோரஞ்சன் நீங்களும் பேசுறதை மக்கள் உள்வாங்குகிறார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களோ நான் மட்டும் நான் கேட்டு போட்டி கதைக்கிறேன், பைத்தியாரங்கள் உள்வாங்க போயிடுவேன் நான். ஆனா எனக்கு 100 பேர் போன் பண்ணி சொல்லுகிறேன், இதை விட நான் திரும்பியும் கதையும் கொண்டு சொல்லி நான் வரவேற்கிறேன் முல்லைமதி. இவ்வளவு வெளிப்படையாக நான் பேருக்கும் புகழுக்குமாக வாழ்ந்தவனும் இல்லை, வாழ்றவனும் இல்லை. எனக்கு அது தேவையில்லை. நான் அப்படியான ஒரு தலைவனுக்கு கீழே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க இல்லை. ஆனால் எந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நான் பல வேஷங்கள் எடுத்து இந்த விடுதலைக்காக செயற்பட்ட ஒரு போராளி. அது என்னுடைய ஒரு காலம். இப்ப இன்றைக்கு நான் ஒரு ஊடகவியலாளன் என்று கதைக்கிறேன் இருந்தா, நான் ஊடகவியலாளனா தான் எங்களை இயக்கம் சரியா வளர்த்திருக்கு. அதாவது நீ என்ன பாத்திரத்துல இருக்கிறியோ அதுல இருந்து கொள்ள பழகட்டும். அதான் நான் எங்களுடைய ஆக்களுக்கும் சொல்றேன். உனக்கு என்ன வேலை தரப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த உருவத்துல இரு, உன்னுடைய உருவத்தை மாத்தாது. நான் ஊடகவியலாளர் இப்ப கதைக்கிறேன்னா, நான் ஊடகவியலாளர் தான் கதைக்கிறேன். இந்த கொமெண்ட் எழுதுறவர்கள் எழுதட்டும், நீ ஊடகவியலாளர் இதுல கதைக்க இல்லை, இந்த தகவல் பிள்ளைண்டா அவர்கள் சொல்லட்டும். ஒரு சிலர் பாதிக்கப்படுவார்கள். அதையெல்லாம் வச்சு கொண்டு இங்க அவர்களுடைய இதை வச்சு கொண்டு செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. பொதுவான கருத்து என்ன உண்மையா நடந்ததுன்றதை பார்க்க. அப்ப இப்ப நான் நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் சொல்ற நீங்கள் புலிகளுடைய பாச நடைமுறையை பற்றி அதை பிள்ளை என்று சொல்லி புலிகள் தமிழ் மக்களை நெருக்கினார்கள், மிதித்தார்கள், உழக்கினார்கள், அடக்கினார்கள் என்று சொல்லி மனோரஞ்சன் என்ற பேரை விடுங்க. எக்ஸண்ட் ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எக்ஸண்ட் அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஊடகவியலாளன் கேட்கல, என்ன எக்ஸ் நீங்கள் வடபகுதியில புலிகள் பாஸ் கொடுத்ததை பற்றி கதைக்கிறீர்கள். இங்க வடபகுதியை கடந்து வந்தால் டே பாஸ் எடுக்க வேணும், வீக் பாஸ் எடுக்க வேணும், மந்த்லி பாஸ் எடுக்க வேணும். பிறகு டே பாஸுக்கு அப்பால நீங்கள் போய் செகண்ட் டே எடுக்க போறீங்கன்னாலும், வீக் எடுக்க போறீங்கன்னாலும், மந்த் எடுக்க போறீங்கன்னாலும் 5000 10,000 எல்லாம் செலவழிக்க வேண்டிய இருந்திருக்குது. அது என்ன ஒரு நடைமுறை? அது எப்படி இருந்தது? இலங்கை அரசு தங்கட மக்கள் அடையாளம் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஏன் அவைய சுதந்திரமா அப்படியே இல்லை அவர்கள்? அப்ப அவர்கள் அஞ்சால இருந்து வர்றவர்கள் புலிகள் என்று நினைக்கிறார்களே. அப்ப அது பிள்ளைதானே என்று சொல்லி ஒரு கேள்வி நீங்கள் அந்த கேட்டது இல்லையா? நீங்களும் சேர்த்து நீங்களும் செய்யுதோ அதைத்தான் விடுதலை புலிகளும் செய்கிறார்கள். அதாவது எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் எந்த ஆயுதங்களை போராளிகள் கையில் எடுக்கணும். ஒரு புடிச்சு போன ஒரு ஆர்கியூமெண்ட். அப்ப எதிரிதான் தீர்மானித்தான் முள்ளிவாய்க்கால முடியும். அப்ப நீங்கள் போய் முள்ளிவாய்க்கால நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்காரன். அழிவில்லாமல் ஆக்கம் கிடையாது, ஒன்றை தகர்க்காவிடில் இன்னொன்றை விரிவுபடுத்த முடியாது என்ற லெனினின் கூட்டை நீங்கள் கைதட்டி கொண்டாடியவர்கள். நீங்கள் மாஸ்கோவில மழை பெய்தா மல்லாவில போர்க்கொடி தூக்குற ஆக்கள் நீங்கள். அப்ப எதிரி என்ன ஆயுதத்தை தூக்க நிர்பந்திக்கிறானோ அந்த ஆயுதத்தை தூக்கி போராட வேண்டிய நிலை போராளிகளுக்கு வந்தால் நீங்கள் போராளிகளை குற்றம் சாட்டுவீர்கள். அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு, நான் இதில் ஒரு ஊடகவியலாளனா தான் கதைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த பாஸ் நடைமுறையில சின்ன சின்ன தவறுகள் பல இனங்கள் தொடக்க காலத்தில் இருந்து கடைசி காலம் வரையும் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை மிக கண்ணியமாகவும் சிறப்பாகவும் அந்த மக்களுக்காக நடத்தினார்கள். அவர்களுடைய மக்களுடைய இயல்பு அவர்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு கருத்து சொன்ன ஜெயபாலனே ஏன் புலிகளின் பாஸ் நடை வேற வேற வடிவங்களை பெற்றது என்றதுக்கு அவரே விளக்கம் சொல்லி போட்டார். நான் அதை சொல்றது. ஆகவே அடுத்த கேள்விக்கு வாங்க. இப்ப இவ்வளவு இறுக்கமான கட்டுப்பாடை எல்லாம் வச்சிருந்தால் பிறகு எப்படி இந்த புலனாய்வு ஊடகங்கள் ஆள் வச்சு ஊடுருவும் தாக்குதல்கள் எல்லாம் நடந்து தமிழ்ச்செல்வன் புலிகள் முக்கிய தளபதிகள் எல்லாம் இல்லாமல் போனவர்? இவ்வளவு நீங்கள்
இறுக்கமான நடைமுறைகளையும் நிழலரசையும் வச்சிருந்தாலும் இப்ப விளைய கொள்ளுங்கோ, புலிகள் இவ்வளவு இறுக்கமான நடைமுறைகளை வைத்துக் கொண்டு இருந்தார்கள். அதுக்கு எதிரான விமர்சனங்கள் வந்தது. புலிகள் தங்களுடைய மக்களை இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக செயற்பட விட்டார்கள். இந்த பேச்சுவார்த்தை காலத்துல இன்னும் சுதந்திரமாக செயற்பட விட்டார்கள். காடுகளும் காடு சார்ந்த பகுதிகளும் தான் புலிகளுடைய பிரதேசம். அங்கே ஆள ஊடுருவதற்கு ஒரு சிறப்பான ஒரு படைப்பிரிவை உருவாக்கி விட்டால் அவனுக்கு துணைக்குழுக்கள் இருந்தால் அவன் இலகுவாக வந்துட்டு போலாம். அப்படித்தான் வந்தான், தாக்குதல் நடத்தினான், அதெல்லாம் செய்தான். அதான் நான் சொன்னேன், விடுதலை புலிகள் இயக்கம் அந்த மக்களின் விடுதலைக்காக போராடிய இயக்கம். அந்த மக்களும் அந்த போராளிகளும் செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அந்த மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் கொண்டு வராமல் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த லட்சுமண் கதிர்காமர் போல, இந்த மனோரஞ்சன் போல இலங்கை அரசுக்காக இந்த சர்வதேச நாடுகளுக்கும் போய் வேலை செய்தவர்களால தான் இந்த அழிவு வந்ததுன்றது என்னை போன்றவர்களுடைய பார்வை. ஆட தெரியாதவன் மேட சரியில்லை என்று சொன்ன மாதிரி தான் உங்களோட கதை இருக்கு. நீங்கள் கதைக்கிற கதையை, நீங்கள் பேசுற வாசகங்களையும் நான் பேசுற வாசகங்களையும் மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் இதுல என்ன வேடிக்கை என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய இந்த தேசந்திரியை பார்க்கிறவர்கள் உங்களை போன்ற ஒரு சிறிய வட்டம். நான் அவர்களுக்கும் பதில் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், உங்களோடு உரையாடுகிறவர்களுடைய நண்பர்கள். அதாவது நீங்கள் அந்த இபிஆர் லெவலில் ஒரு அழைப்பு கூட்டி கொண்டு காய்ச்சி கொண்டு வந்தீர்கள். அந்த என்ன கூட்டி கொண்டு ஞானதாச கூட்டி கொண்டு காய்ச்சி. நீங்கள் ஞானதாசன் அந்த பேட்டியை பார்த்துட்டு எனக்கு ஒரு டெலோ போராளி சொன்னார், என்ன காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள், அங்க இந்த சம்பவம் நடந்த கையோட மாத்தையா வந்து அங்க இருந்த ஏனையவர்கள் எல்லாரையும் உடனடியாக கொண்டு போய் வீட்டை விடுக்க சொல்லி எல்லாரையும் விட்டுட்டார். அதுலதான் டெலோ ஜேம்ஸ் உட்பட இன்னார் எல்லாம் வெளில வந்தவர். இந்த ஆளையும் கூட அவர் விட்டுருக்கலாம், இவர் காயப்பட்டிருந்திருக்கலாம், வந்து தந்துட்டு இல்லைன்னு நான் சொல்லலையா. நான் இப்ப அவர்கள் வந்து இட்டு கட்டின காட்சி கொண்டிருக்கிறார்கள் என்று செலவு இயக்க போராளிகள் எல்லாம் எனக்கு அந்த பதிவை நீங்கள் போட முதலே எனக்கு போட்டு அந்த கதையை சொன்னவங்க. எனக்கு இந்த விடுதலை புலிகள் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு படுமோசமான ஈவிரக்கமற்ற ஒரு படுகொலையை செய்து கொண்டு என்னென்று நீங்கள் இது எல்லாத்தையும் பூசி மழுகிறீர்கள். யார் பூசி மழுகிறது? நீங்க மாத்தியா வந்தார், கொண்டு விட்டாரு, நீங்கள் இல்ல நீங்க என்னென்று நீங்கள் இப்படியான புனைவுகளை கொண்டு வார்கள். எனக்கு அது புரியுது இல்லை. எது புனைவு? அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி போச்சு இப்படி போச்சு. நீங்கள் தேசம் தெரிய ஒரு விழல் ஊடகத்தை நடத்துறீர்கள். நான் உங்களோட வந்து விழலுக்கு இருந்து பதில் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள், நான் பதில் சொல்றேன் தானே ஜெயபாலன். மனோரஞ்சன் தான் விரும்பினால் அந்த குப்பையை கொண்டு கொடி போடு. என்னுடைய பாட்டில குப்பை, அவற்ற பாட்டில அது வைரம் குட்டி போட்டு போறாரு. ஞானம் வந்து கொட்டுறார். நீங்கள் அறிவுபூர்வமா வர போறீங்க. அறிவு நீங்கள் மற்றவர்களுக்கு, நீங்கள் புத்தகம் படித்தவர்கள் எல்லாரும் புத்திஜீவிகள், மற்றவர்கள் எல்லாரும் முட்டாள்கள். படிக்காத மேதைகளும் பார்வைகள் உண்டு ஒரு பாட்டு வைக்கலாம். அதை நான் ஏற்றுக்கொள்றேன். பிரபாரன் படிக்கலன்றதுக்காக விடுதலை புலிகள் படிச்சவன் எல்லாரையும் துரோகியாக்கணும் அவசியம் இல்லையே. படிச்சவன் எல்லாரையும் புலிகள் துரோகியாக்கவில்லை. படிச்சவர்கள் பலர் நீங்கள் புலிகளுக்கு எதிராக செயல்பட்டவர்களை புலிகளுக்கு எதிராக நான் என்ன சொல்றேன்னா, புலிகள் மக்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள், மக்களின் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். கடைசியில கொண்டு மக்களை 2 லட்சம் பேரை பலி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு மீளாய்வு தேவை. புலிகள் கொண்டே மக்களை பலி கொடுக்க இல்ல, உங்களை போன்ற உங்களை விட கொஞ்சம் எல்லா இயக்கத்தையும் அழிச்சீங்கள். அவங்கள மட்டும் புலிகள்ல மட்டும் குறை சொல்லி புலிகள்ல புள்ள சொல்ல வருதுன்னா, புலிகள் எல்லா இயக்கத்தையும் அழிச்சாங்க. பிறகு தங்கட இயக்கத்துக்குள்ள இருந்த மாத்தியா வந்த கோஷ்டியில ஒரு 600 பேரை அழிச்சியல். அதுக்கு பிறகு கருணா இல்லையென்று போய் கருணாண்ட கோஷ்டியில ஒரு 600 பேரை அழிச்சியல். மாத்தியாவை கைது செய்த நேரம் புலிகள் இயக்கத்துல மொத்தத்துல எவ்வளவு பேர் இவ்வளவு பேரையும் அழிச்சு போட்டு பிறகு சொல்றீர்கள் எங்களை வந்து காட்டி கொடுத்ததாலதான் நாங்கள் காட்டி கொடுத்த விடுதலை புலிகளை கடைசி நேரத்துல காட்டி கொடுத்த முழுக்க விடுதலை புலிகள் பிரபாகரன் பாசறையில வளர்ந்தவர்கள் தான் விடுதலை புலிகளின் அழிவுக்கு காரணமா இருந்திருக்கணும். அது எங்களுக்கு தேவையில்லை. அது உங்களோட கருத்து. இப்ப நீங்க வந்த விஷயம் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மனோரஞ்சனுடைய கருத்துக்களுக்கான என்னுடைய விளக்கம். நான் ஒரு பொதுமகனாக ஒரு ஊடகவியலாளனாக நீங்கள் முன்னாள் போராளி என்று தெரிஞ்சு கொண்ட வகையில எனக்கு விஷயம் தெரிஞ்சதை நான் சொல்றேன் வகையில நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் பாஸ் நடைமுறை, 2 பவுண்ட் நகை வாங்கின விடயம், மற்றது 22 கரட் நகை செய்யவனும் 16 கரட் செய்தவர்களுக்கு கம்பி செலுத்தினார்கள், மற்றது நிழலரசு சாபம். அப்ப இப்ப நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்புகள்ல மனோரஞ்சன் கூறிய கருத்துக்களுக்கு
மாற்று கருத்து சொல்லதான் நான் பண்றேன். நீங்கள் மற்ற பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதே. இந்த விஷயத்துக்கு நில்லுங்கோ. நான் பாஸ் நடைமுறைக்கு என்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறேன். அவர்கள் செய்தது சரிதான். அடுத்த விஷயத்துக்கு நகைகள் எல்லார்ட்டையும் 2 பவுன் நகை கேட்டது சரியான விஷயம். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வன்னி மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த நகையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஆக்கள் இல்லை. அப்ப நகை இல்லாத ஆக்கள் அல்லது வருமானம் காசு இல்லாத ஆக்கள், ஏன்னா எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்தர்களும் இல்லை, இல்லாத ஆக்களுக்கு அந்த நடமாடுற உரிமையோ அல்லது விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில போற உரிமையோ இருக்கல. கடைசியில பாதிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களோட விதி இதுதான் என்று அதுக்குள்ளேயே இருந்திருக்க வேண்டும். அப்படியா? சரி, அப்படி நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, புலிகள் 2 பவுன் நகை அல்லது 10,000 ரூபாய் காசு கேட்டது சரியா பிழையா? அந்த நடைமுறையை அவர்கள் நடத்தின முறை சரியா பிழையா? இதை பிழை என்று, தவறென்றும், குற்றம் என்றும் மனோரஞ்சன் உங்களுடைய ஊடகத்தில் பேசியிருக்கு. என்னிடம் அது சார்ந்து மாற்று கருத்து உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இந்த ஈழ போராட்ட காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு மறைமுக போராளி, பொதுமகன் வேஷத்தில் வாழ்ந்தவன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் 1994 ஆண்டு வன்னி பிராந்தியத்தில் புலிகள் தமிழீழ மீட்பு நிதி கடன் உதவியை மக்களிடம் பெற்றுக் கொண்டிருந்த போது அனந்தரபுலியங்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. என்னுடைய வாக்குமூலத்தை இப்ப சொல்றேன். அப்பொழுது புலிகள் எனது கிராமத்தில் 10 12 பேரிட்ட ஒரு கடிதம் கொடுத்து விட்டு சென்றார்கள். நாங்கள் தமிழீழ மீட்பு நிதி கடன் உதவி கேட்கிறோம், இந்த கடன் உதவியை உங்களால வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இந்த கடன் உதவியை உங்களால வழங்க முடியுமா முடியாதா என்ற தொடர்பில் நீங்கள் பிரதேச காரியாலயத்திலோ அல்லது உங்களுடைய ஏரியாவுக்கு பொறுப்பானிக்கிற போராளிகளோ நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட கயப்பம் சொல்லி கொடுத்துட்டு போறார்கள். 10 12 பேர்கிட்ட கொடுத்துட்டு போறார்கள். நல்ல ஒரு நடைமுறை செய்துட்டு போறார்கள். இந்த 10 12 பேர்ல சிலர் நேர போய் பிரதேச பொறுப்பாளரை சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்தவர்கள் ஒருவர் என்னுடைய மனைவியின் அண்ணன். அவர் போய் அங்க சொல்றார், அவர்கிட்ட இப்ப ஒரு டிராக்டர் இருக்குது, ஒரு கலப்பை இருக்குது, ஆனா பெட்டி இல்லை. அப்ப அவர் அந்த முதல் வருஷம் தான் அந்த டிராக்டரை வாங்கினவர். அவர் போய் சொல்றாரு, என்னால இப்ப உங்களுக்கு 2 பவுன் 10,000 ரூபாய் காசு தர்றதுக்கு உண்மையிலே காசு இல்ல, நான் டிராக்டர் வச்சுக்கிறேன், ஒரு கலப்பை வச்சுக்கிறேன், அரிய வெட்டி நெல்லை கொண்டு அடுக்கி வச்சுக்கிறேன், எனக்கு இவ்வளவு கடன் கிடக்கு, இந்த குஞ்சி அம்மாட்ட நகை வாங்கியிருக்கிறேன், என்னுடைய அம்மாக்கள்கிட்ட நகை வாங்கியிருக்கிறேன், தங்கச்சிட்ட நகை வாங்கியிருக்கிறேன், இவர் காய்க்க விடுவா என்று இவர் சொல்றேன். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஓகே தங்கச்சிட்ட நகை வாங்கியிருக்கிறார், அம்மாட்ட வாங்கியிருக்கிறார், குஞ்சி அம்மாட்ட வாங்கியிருக்கிறார். உடனடியாக புலிகளுக்கு இவற்றை குஞ்சி அம்மா ஒரு மட்டில் இருக்கிறான்றது தெரியுது, தங்கச்சி அனந்தரபுலியங்குளத்தில் இருக்கிறான்னு தெரியுது, அம்மாவும் அனந்தரபுலியங்குளத்தில் இருக்கிறான்னு தெரியும். உடனடியாக அவர்கள் வருகிறார்கள். அம்மா ஏற்கனவே 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அனந்தரபுலியங்குளத்தில் 12 பேர்லயே ஒரு ஆள் அவ அம்மாண்ட குடும்பம் உண்டு. மிச்ச 2 பேர் தான் இங்க இருக்கிறேன். ஒரு ஆள் ஒலுமடுல இருக்கிறார் குஞ்சி அம்மா, மற்ற அனந்தரபுலியங்குளத்தில் இருக்கிறவர் நான். என்னுடைய வீட்டுக்கு வாரான் பால்ராஜ் என்று நயனாமடு பிரதேச அரசியல் துறை போராளி வாரான். அவன் அன்றைக்குதான் முதல் என்ற வீட்டுக்கு வாரான். வணக்கம் அண்ணன் சொல்லி சொன்னான். இருங்கோதம்பி என்றான், தண்ணி கொடுத்தான், குடிச்சுட்டு சொன்னான், நாங்கள் மீட்பு நிதி கடன் முடியாம கதைக்கு வந்தான். அப்ப சரி சொல்லுங்க, இப்படி நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு கொடுத்துறாங்க அண்ணன், எங்களுக்கு நீங்களும் உதவி செய்ய வேணும்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், தம்பி 2 பவுன் கொடுக்குற வசதியும் என்கிட்ட இல்ல, 10,000 ரூபாய் காசு என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அப்படி திரும்பி பார்த்தான், மாலுக்குள்ள ஃபுல்லா நெல்லடி கிடக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு காய்ச்சி போட அப்படி ஒண்ணு முதல்ல உங்களோட பேருக்கு நாங்க 10 12 பேர்ட்ட பேர் தான் எங்களோட தெருவில் இருந்தது. எங்களுடைய அரசியல் துறை பேர்ல 10 12 பேர்ட்ட பேர் தான் இருந்தது. ஆனால் இப்ப இன்னும் ஒரு 20 பேர்ட்ட பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 20 பேரோட தான் காய்க்க வந்திருக்கிறோம். அதுல ஒரு ஆள் நீங்கள் என்று சொல்லி சொன்னான். நான் அப்போ இல்லை என்று சொல்லி சொன்னேன். அவன் சொன்னான், அண்ணா மயிலே போடா போடாது, புடுங்கித்தான் எடுக்கணும்னு சொல்லி சொன்னான். இவன் ஒரு போராளி. இப்ப ஏன் இதை சொல்றான்னு சொல்லி பார்த்தால், என்னுடைய மச்சான் சொல்லி இருக்கிற தான் டிராக்டர் வாங்குறதுக்கு என்னுடைய மனைவி நகைகளை தந்திருக்கிறார். நான் சொல்றேன், தமிழீழ மண்ணில வாழ்ந்த ஒரு பிரஜையாக சொல்றேன், என்னுடைய மனைவியிடம் 10 பவுன் நகை இருக்கு. அதை கொடுத்தது என்னுடைய மனைவியின் அண்ணன், நான் வாங்கி கொடுக்க இல்லை. நான் வாங்கி கொடுத்த நகை 2 பவுன் இருந்திருக்குமா இருந்தா நான் அதுல காய்ச்சிருக்கேன், தம்பி நீங்கள் போங்க நான் தாரேன்னு சொல்லியிருப்பேன். நான் இங்க என்னுடைய வேஷத்திலே இருக்கு. ஆனால் நான் அவருக்கு அதை விளங்கப்படுத்தி சொன்னேன், தம்பி இதுதான் சிச்சுவேஷன், நான் இங்க கல்யாணம் கட்டிக்கிறேன் அவன் நகை அப்படின்னு சொல்லி. அண்ணன் கணவன் வேற மனைவி வேற இல்லையா அண்ணன் தமிழ் சமூகத்துல அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் தன்னுடைய கருத்தை சொல்லி போட்டு அவன் இப்ப நான் அந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்னுடைய வீட்டுல என்னுடைய மச்சான் அடக்கி வச்சிருந்த நெல்ல 10 மூட்டையை கொண்டே கொடுக்குறேன். அந்த நெல்லுக்குரிய காசை இதே அனந்தரபுலியங்குளத்துல இருந்த பேரம்பலன் நவரத்திட்ட 2 வீத வட்டிக்கு காசு வாங்கி இந்த மச்சானுக்கு கொடுக்குறேன். பிறகு அந்த 2 வீத வட்டிக்கு நான் அவருக்கு திருப்பி அந்த காசை கொடுக்க எனக்கு அதை ஞாபகம் கிடக்க 1000 1500 ரூபாய் காசு நான் வட்டியும் சேர்த்தான் அவருக்கு கொடுத்தேன். இத்தனைக்கும் நான் ஒரு போராளி. நான் நேர போய் இந்த பொறுப்பாளர்கிட்ட சொன்னேன், இப்படி வந்து காசு வைக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் நீ யாரென்று ஒரு கடிதம் கொடுத்து திரட்டோண்டு கேட்டேன். நான் பேசாம வந்துட்டேன். 10,000 ரூபாய் கொடுத்தேன். தமிழீழ மீட்பு நிதி கடன் மீளளிப்பு செய்யப்பட்டது குலுக்கல் முறையில. ஓகே, ஆண்டுதோறும் குலுக்கல் முறையில தங்களால் எவ்வளவு இந்த முறை மக்களுக்கு கொடுக்கலாம் என்று புலிகள் முடிவு செய்தார்களோ அத்தனை பேருடைய தொகையை எடுத்து வச்சார்கள்.
அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் இருந்து அவர்கள்ட்ட முழு டீட்டெயில்ஸும் இருந்ததாலே எடுத்தார்கள். ஒவ்வொன்றிலும் இருந்து 2 பேர் 3 பேர் குழுக்கள் முறையில தெரிவு செய்தார்கள். எடுத்து போட்டு அவ்வளவு பேருக்கும் கொடுத்து கொண்டு வந்தார்கள். என்னுடைய பெயர் கடைசியாக இறுதியாக புலிகள் 2006-7 ஆண்டு அவர்கள் இறுதியாக வழங்கிய போது வந்த அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கு. வேணுமெண்டா தேடி போய் பாருங்க. ரவிச்சந்திரன் மகாலிங்கம், வானா வவுனியா வடக்கு 650 என்னுடைய பட்டிச்சொல். நான் கனடாவில் இருந்து கொண்டு நான் அங்கே என்னுடைய எனக்கு ஒரு போராளிடம் சொன்னேன், போய் தமிழேந்தியருக்கு சொல்லு வானா 650 ரவிச்சந்திரன் மகாலிங்கம் என்ற அந்த பட்டிச்சீட்டுல காசு கொடுத்தவன் நான் என்று சொல்லி அந்த காசை வாங்கி செஞ்சோலையில கொண்டே கூட என்று சொல்லி சொன்னேன். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். ஆகவே தமிழீழத்தில் வாழ்ந்த பிரஜைகள்கிட்ட யார்கிட்டையாவது ஒரு 2 பவுன் நகையை கொடுக்க முடியாது என்ற இடத்துல போய் அவர்கள் அதை கழுத்தை பிடிச்சு பறிச்சார்கள், அவர்களை அதுக்காக தண்டிச்சார்கள் என்று உங்களால நிரூபிக்க முடியுமா இருந்தால் அது புலிகள் செய்தது மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்லுவேன். மற்றது என்னுடைய கிராமத்துக்குள்ளேயே 12 பேரிட்ட காசு வாங்க வந்த புலிகள் கடைசியாக 22 பேரிட்ட பணம் வாங்கினார். 10 பேர்த்த விவரத்தையும் கொடுத்தது இந்த 12 பேரும் தான், வேற யாருங்க. அப்படித்தானே அவர் கட்டமைப்பு இருந்தது, புலனாய்வு கட்டமைப்பு. புலனாய்வு கட்டமைப்பு இல்ல, இது அவங்களோட நீதித்துறை கட்டமைப்பு. இப்ப நீங்களே நைனாமடி பிரதேசத்துக்கு பிரதேச பொறுப்பாளராக இருங்கோ ஜெயபாலன். இப்ப உங்களுக்கு உங்களோட பிரதேச ஏரியாக்காரர் எல்லாரும் கொண்டு வந்து பேர் விவரம் தாராங்க. ஓகே, அனந்தரபுளியங்குளம் கிராமத்துல 12 பேர் இந்த 10,000 ரூபாய் வழங்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் ஏரியாக்காரன் வந்து உங்களுக்கு தாரேன். மற்றவர் சொல்றாங்க அவருக்கும் வழங்கலாம் தானே, அவர்கிட்ட நீங்க வாங்க இல்லையா? நீங்க போராளிகள் மீது குற்றம் சொல்லலாம். இல்ல, நீங்கள் அப்படி ஒரு கட்டமைப்பு என்னன்னா, நீங்கள் மக்களை உருவாக்குற இதுல நீங்க உடன்பட மாட்டீங்க. அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டீங்க. உலகம் முழுக்க உதானியா நடக்குது. இன்றைக்கு உங்களோட கையில் இருக்கிற செல்போன் இருக்கല്ലോ, அதை வச்சு உங்களை 100% அவதானிக்கலாம், பாக்கலாம், அடிபடுறான். சரிதானே? அப்ப இதை நான் என்ன சொல்றேன்டா ஜெயபாலன், விடுதலை புலிகள் மீது குறைவு. நான் நேற்று கூட ஒரு குரல் பதிவு ஒன்று போட்டேன். அதில் நான் சொன்னேன், விடுதலை புலிகள் மீது இன்றைய தமிழர்களின் இந்த நிலைக்கு 50% விடுதலை புலிகள் இயக்கம் பொறுப்பெடுக்க வேணும், மிகுதி 50% ஏனைய எல்லாரும் பொறுப்பெடுக்கணும். ஒரு பதிவு ஒன்று நேற்று ஒரு பதிவு விட்டுறான். அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நினைக்கிறேன். அது ஏன் அந்த கருத்துக்கு நான் வந்தேன் என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகள் தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய இனத்துக்காக, இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட வரித்துக் கொண்ட கொள்கைக்காக, குறிக்கோளுக்காக, லட்சியத்துக்காக அவர்கள் உண்மையாக போராடி இருந்தாலும் அங்கே நடந்த பல சம்பவங்களுக்கும் அவர்களும் காரணம் என்றதாலையும் இந்த மக்கள் இறுதி வரையும் முள்ளிவாய்க்கால் வரையும் வந்து இவரோட நின்று போராடி போட்டு போனதுக்கு பிறகு, அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய செயற்பாட்டை அந்த மக்களுக்காக வச்சுக் கொள்ளாத நிலையில அவர்கள் 50% பொறுப்பெடுக்கணும் என்ற கருத்தை தான் நான் அதுல சொல்றேன். ஆனால் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் மிக தொலைவாக இந்த விஷயங்களை புரிஞ்சு கொண்டு எங்களுடைய ஆயுதங்களை இலங்கை அரசாங்கத்தாலே, இலங்கை படைகளால பறிக்க முடியாது, அதை பறிக்க வேணுமாக இருந்தால் அதுக்கு வேறு ஆட்கள் வர வேணும். அவர்களுடைய முற்றங்களில் தமிழ் மக்கள் போராடி தங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொள்ளட்டும், நாங்கள் இல்லாத காலத்தில் என்ற விஷயத்தை கூட அவர்கள் கச்சிதமாக செய்த ஒரு போராட்ட இயக்கம், உயிருள்ள சாட்சிகளாக நாங்க பலர் இருக்கிறோம். அந்த நேற்றையான் பதிவில கூட நான் ஒரு பேரை கூட அதுல சொல்லி கூட பயன்படுத்தல. அதாவது தகுதியான போராளிகளை, அனுபவம் உள்ள போராளிகளை, வெளிநாடுகளில் கட்டமைப்புகளை, தாயகத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு நிலையில மக்களை எல்லாத்தையும் விட்டு இறுதி அங்குலம் வரையும் போராடி தமிழ் மக்களை, உண்மையா இந்த இனத்தை நேசிக்கக்கூடியவர்களையும் தங்கள் சொந்தங்களுக்காக பந்தங்களுக்காக வீதிக்கு வந்து போராடக்கூடியவர்கள் எல்லாரையும் களத்தில போராடுறதுக்கும் விட்டுட்டு தான் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை மௌனித்தார். நான் கேட்கிறேன், புலிகளை விமர்சிக்கின்ற மனோரஞ்சனாக இருந்தாலும் சரி, XYZ ஆராக இருந்தாலும் சரி, நீங்கள் சந்திரிகாவின் கொண்டு தெரிஞ்சீங்கள், அதை கொண்டு தெரிஞ்சீங்கள், இதை கொண்டு உங்களுக்கு தெரியுமோ? இந்த சந்திரிகா நான் சொல்றேன் முன்னாள் போராளியாக இந்த இடத்துல பேசுறேன். சந்திரிகாவினுடைய அரசோடு சேர்ந்து சந்திரிகாவை சந்திச்சு சம்பந்தன் நீலந்திருச்செல்வத்தை கூட்டிக் கொண்டே கலந்துரையாடி ஒரு தீர்வு திட்டத்தை வரைகிறார்கள் என்ற ஒலிப்பதிவு சிவராமால வவுனியாவுக்கு அனுப்பப்பட்டு எனக்கு கிடைச்சு நான் அதை மொழிபெயர்த்து புலிகளின் தலைமைக்கு கொடுத்த பொழுது புலிகளுக்கு தெரியும் இவர்கள் இப்படி ஒரு வேலையை செய்கிறார்கள். அந்த நேரத்துல பொட்டம்மான் தலைவரிடம் கேட்டது, நீலனை என்ன செய்யறாரு? அவரை ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவரை விடு, அவையும் தாங்களால முடிஞ்சது செய்யட்டும், அவை என்ன செய்யறோன்றதை பார்ப்போம். அவையும் வாங்கி கொண்டு வந்தா தானே அவைக்கு தெரியும். அவை எத்தனையோ தடவை வாங்கி போட்டோம், எழுதி கிழிச்சு கலச்சி இப்ப எழுது நம்ம சரி எழுதி கிளிக்கட்டும், பேசாம இருக்கும் சொல்லி விட்டேன். நீலன் எழுதினார், ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய பரிவாரங்களும் கிழித்து எரித்தார்கள். இதுக்கு பிறகுதான் கலைக்க விடுங்க. பிரபாகரனும் அங்கே ஒன்றும் கிளிக்கிறதா கிடைச்சா 2009 போய் முள்ளிவாய்க்கால் இருந்தது. நீலன் வன்மையா உங்களை கண்டிக்கிறேன், வன்மையா உங்களோட வாசகத்தை நான் நீலன் ஒன்றையும் கிளிக்கல, பிரபாகரன் ஒன்றும் கிளிக்கல என்ற நீலன் ஒன்றையும் கிளிக்கல.
நீலன் ஒருத்தரையும் கொல்ல இல்ல. ஆனா நீங்கள் என்னத்தை நீலன் இனத்தை அழிக்கிறார்கள். கிழிச்ச இனத்தையே அழிச்சு, அதாவது நீங்கள் சொல்லுகின்ற இந்த மக்களுக்காக போராடிய தலைவர் பிரபாகரன் உட்பட அந்த இனத்தை அழிச்சதே இவங்கள் தானே. இந்த துரோகி எல்லாம் அழிச்சவங்களா? சும்மா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் முட்டாள்தனமா நடந்து கொண்டதுக்கு, உங்களுக்கு அரசியல் முட்டாள்களாக இருந்ததுக்கு நீங்களே மற்றவர்களை பழி போடுறீர்கள். நீங்கள் தான் ஒரு ஊடகவியலாளர் என்ற அடையாளத்திலிருந்து முட்டாள்தனமா பேசுறீர்கள். அதாவது புலிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழர் தரப்பில் இருந்து ஒப்புதல் அளித்தது யார் தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? தெரியாட்டி நீங்க ஊடகவியலாளர் தேடி பாருங்க. 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய போராளிகளை களத்தில் இறக்கி பிரச்சாரம் செய்து சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் போடு, இவருக்கும் போடு, அவருக்கும் போடுன்னு சொல்லி எல்லாம் போட வச்சு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்களின் பிரதிநிதிகளாக கொடுத்து அதுக்கு துரோகி என்று சொல்லி சுடுவோம் என்று சொன்ன சம்பந்தனுக்கு விலக்களிச்சு மன்னிப்பு வழங்கி அவனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவனாக்கி கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இருத்திய போது இடைக்கால தன்னாட்சி விரைவை புலிகளுக்கு கொடுத்த பொழுது நீங்க ஊடகவியலாளர் தேடி கண்டுபிடிங்க. கொடுத்த போது இலங்கையில இருந்த குவாட் நாடுகளினுடைய தூதர்களை போய் சந்திச்சு சம்பந்தன் என்ன சொன்னார்? அப்படித்தானே சொல்லுவார். நீங்கள் சம்பந்தனை ஊட விட்டு நீங்கள் பேச வேண்டாம், நான் பேச வேண்டாம், இந்த சாதாரண இனசன் அப்பாவி மக்கள் பேச வேண்டாம். அதாவது நாங்கள் தான் தமிழ் மக்களின் பேராளர்கள், 22 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பின் தலைவர் என்று தன்னை சொன்ன சம்பந்தன் சென்னையில் இருந்து புதுக்குடியிருப்பு சந்திக்கு ராணுவம் வந்து விட்டது. அங்கே இருந்து இளப்பால ரோட்டு பெருஞ்சால முல்லைத்தீவுக்கு போற பரந்தன் முல்லைத்தீவு ரோட்டுக்கு இந்த இடத்துக்கு ராணுவம் வந்து விட்டது. ஒரு குறுகிய நிலப்பகுதிக்குள்ள மக்களும் புலிகளும் வந்து விட்டார்கள். இப்ப நீங்க ஒரு சுமார் கதைக்கு சொன்னா போனால் 185% மக்கள், மிச்சம் 15 வீதம் தான் புலிகள் இருக்கிறார்கள். இனி இந்த இடத்துல போர் நடத்த முடியாது. ஆகவே நான் தமிழர்களின் தலைவனாக சொல்லுகின்றேன், புலிகளும் இந்த போரை நிறுத்த வேணும், இலங்கை அரசாங்கமும் நிறுத்த வேணும் என்று எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பந்தன் ஒரு வாசகம் பேசி கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் இல்லை என்று கதையாதீங்க. நன்றி. நீண்ட உரையாடல், நல்ல உரையாடல். பேசுவோம்.